நிஜமாவே தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சிட்டானா இல்ல நடிக்கிறானா? வரட்டும். அவனோட பொறுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம். என்ன முறைக்கிறேங்கிற, கோச்சுக்கிறேங்கிற, வேணும்னே என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கியா? நான் என்ன சொல்லிட்டேன்னு அதுவும் சொல்லப்பா. அப்ப நான் சண்டைக்காரி, நீ சாந்த சொரூபன், அப்படித்தானே? அதானே. உனக்காவது கோவம் வராம இருக்கிறதாவது. வாடி மாப்பிள வா. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப நான் பசியில தான் கத்திட்டு இருக்கேன், அப்படித்தானே? டைம் ஆயிடுச்சு இல்ல, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ அர்னால்ட், பக்கத்துல வா. சத்தமால என்னால பேச முடியாது. சொல்லுங்க அன்பு. சாப்பாடு என்ன இருக்கு? அது அத்தை கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஓ, அது கூட தெரியாமதான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, கையில காயமா இருக்கிறவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிட தோணுதான்னு கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு போற என்ன? உள்ள பேசுனதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாளோ? என்ன பண்றது? பரவாயில்ல, சமாளிப்போம். உள்ள போய் நல்லா கத்தி கதறிட்டு வந்துட்டு வெளியே வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? சமாளி. நீ எப்படி சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ரிலாக்ஸ் ஆயிட்டியா? இல்ல ஆத்திரம் தாங்க முடியாம தானே உள்ள ஓடி போய் என்ன வண்டியா திட்டிட்டு வர? நான் ஆத்திரம் தாங்க முடியாமலாம் போல. அதான் சொல்லுவாங்களே, ஆத்திரத்தை கூட அடக்கலாம், ஆனா அதை அடக்க முடியாதுன்னு. அதுக்குதான் போனேன். ஆனா நீ சொன்ன மாதிரி இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ எவ்வளவு தம் கட்டினாலும் எனக்கு உன் மேல லவ் வராது. கடைசி வரைக்கும் இப்படி பாத்ரூம்குள்ள நின்னு பரதநாட்டியம் ஆடிட்டு வர வேண்டியதுதான். நாளைக்கு எப்படி சமாளிக்கிறேன்னு நான் பாக்குறேன். இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் நீ சமாளிக்கிறேன்னு பாத்துடுறேன். ஏய் பாத்தியா, நீ யதார்த்தமா மாத்திட்டு வந்தது அன்போட புடவைக்கு மேட்ச் ஆயிடுச்சு பாரு.